ரஜினி சார் மேலே பிரியம் இருக்குன்னு ஒன்று இப்போ பிரச்சனை நடக்குது. 50வது வருஷம் ரஜினி சார் ஏன் நடிகர் சங்கம் கொண்டாடலை? இது ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அதில் எனக்கு அசிஸ்டன்ட் யார் தெரியுமா? அர்ஜுனுடைய அப்பா சக்தி பிரசாத். பைரவியில் பட்டம் கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்கல. ஹி வாஸ் மெயின் மேன் இல்லைன்னு, பட் பைரவிலேருந்து மெயின்டைன் பண்ணுறாருன்னே வச்சுக்கேன். ஸோ 50 வருஷமாக மெயின்டைன் பண்ணல அவருவான இதெல்லாம் பற்றி கவலைப்படுறது இல்லை. எல்லா மனிதனுக்கும் உரிய பிரச்சனைகள் அவருக்கு இருக்கலாம். ஏன்னா என்ன சூப்பர் ஸ்டார் நடிகனாக இருந்தாலும் மனிதாபிமானம் ஒரு சின்ன கோடு இருக்கும் அவர்கிட்ட. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனிதரை தான் நேர்காணல் பண்ண போகிறோம். இந்த நேர்காணலில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி தொன்று தொட்டு வரும் நடிகர்கள் அப்படிங்கிறதுல பாரம்பரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஆர்டிஸ்ட். அண்ட் இவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. இவர் வந்தாலே ஸ்க்ரீனில் அதுக்கு ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு அப்ளாஸ் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்புன்னு வந்துட்டால் அதுக்கு ஏற்றா போல் அவருடைய உடல் அங்கங்களை மாற்றுறதும் சரி, அதே மாதிரி மேக்கப் போடுறதும் சரி. மேக்கப்னால் இவர் மாதிரி இன்னொரு ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் போட்டதே கிடையாது அப்படி சொல்லலாம். வணக்கத்திற்குரிய நமது டப்பிங் யூனியன் தலைவர் டத்தோ ராதா ரவி அவர்கள். வணக்கம். 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 எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதான் சொல்லு. என்னை பற்றி ரொம்ப நாளாச்சு எனக்கு. என்ன பார்த்துருப்போம். ஆனால் ஏன் ஒன்றை எனக்கு பிடிக்கும்னா, நீ ரஜினி ரசிகன்றது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ரஜினி இல்லை, ரஜினிகாந்துக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. பட்டு நீ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அண்ணன் நீங்கள் அவரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஷிமோகாவில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்துட்டு போகிறேன் ஷிமோகாவுக்கு. என்ன நீ செய்யப்படுறேன்? இல்லை நானும் வரல. வா, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அங்கே போய் பார்த்து திரும்பி வந்ததுன்றது நான் பார்த்த ரசிகர்களில் நீ தான் ஃபஸ்ட்டு நம்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில பேர் சும்மா சொல்லுவாங்க, ஆனால் வேறு விதமாக பேசுவாங்க. இப்போ நான் சிவாஜி சாருடைய ரசிகன், எம்ஜிஆருடைய ரசிகன் தான். ஆனால் இவங்க எங்கே வந்தாலும் அளவுக்கு நான் டிக்கெட் போய் கொடுத்தெல்லாம் போய் பார்க்க மாட்டேன். பட் என்னென்னா மரியாதை கொடுத்துருவேன். அவங்க எது பேசினாலும் நியாயம், எது பேசினாலும் தப்பு இல்லை. அரசியல்னு வரும்போது தான் இந்த பிரச்சனை வந்தது. அந்த கட்சிக்கா இந்த கட்சிக்கான்றதெல்லாம் இருக்குது. அதனால் ஐ லைக் இன் யூ. உனக்கு உன் மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுவும் ரஜினி சார் மேலே பிரியம் இருக்குன்னு ஒன்று இப்போ பிரச்சனை நடக்குது. 50வது வருஷம் ரஜினி சார் ஏன் கொண்டாடலைன்னு கேட்குறாங்க. ஏன் நடிகர் சங்கம் கொண்டாடலை? இது ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், ஸ்டுடியோவில் பார்க்கும்போது, ஸ்டுடியோவில் போகும்போதே நம்ம நேம் எந்த லிஸ்ட்டில் வரும்னு தெரிஞ்சுக்குவோன்னு சொன்னேன். எப்படின்னு கேட்டேன், ஸ்டுடியோவுக்கு போகும்போதே நம்ம ஃப்ளோருக்குள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு வண்டி ஹீரோ வண்டி நிற்கும், கேரவன்னு. 2வது வண்டி ஹீரோயின் நிற்கும். 3வது தான் கேரக்டரு, அது இது. அப்போவே தெரிஞ்சு போய்டும் டைட்டில் கார்டு நமக்கு. இதுதான் நமக்கு டைட்டில் கார்டு போல இருக்காருன்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொண்டாடுறதுக்கு எனக்கு 51வது வருஷம் இது சினிமாவில். சிறப்பு. 1974 மன்மதலிலே தான் முதல் படம். இல்லை, தமிழில் மன்மதலிலை. அதுக்கு முன்னாடி கன்னட படம் 2 நடித்தேன். அதனால தான் அதை சேர்த்துக்கிட்டேன். ஓ, அப்போ 73ஆ? 74ல் ஃபஸ்ட்டு கன்னட படம். ஃபஸ்ட்டு கன்னட படம் தான். அப்புறம் தான் மன்மதலிலே. ஆமாம். ஓ, நான் தமிழில் மன்மதலிலே தான் ஆரம்பிச்சிங்கன்னு நினைச்சேன். 2 கன்னட படம். சரி. சின்னி மாஸ்டர் இருக்கார்ல, டான்ஸ் மாஸ்டர் சின்னி சம்பத், அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க 2 படத்தையுமே. ஓஹோ. ஒன்று நடிகை பாரதி விஷ்ணுவர்தன் சார் இருக்காங்களே, அவங்க படம். இன்னொன்று இவங்க சொந்த படம். அதில் எனக்கு அசிஸ்டன்ட் யார் தெரியுமா? அர்ஜுனுடைய அப்பா சக்தி பிரசாத். ஏப்பா, அவர் தான் எனக்கு அசிஸ்டன்ட். இதில் எல்லாம் அனாக்காகேன்னு ஒரு படம், எல்லாம் பணத்துக்காகன்னு அந்த படம். அந்த படத்தில் அவர் தான் எனக்கு அசிஸ்டண்ட்டு. கடைசியில் பார்த்தா நாங்கள் ஒரு படத்துக்கு போய் ராமநாராயண் சார் டைரக்ட் பண்ணுற படத்தில் பார்த்தா புது பையன் வந்திருக்காரு ஒருத்தர். பார்த்தா அர்ஜுனை காமிச்சாங்க. எனக்கு மறந்து போச்சு இதெல்லாம். நல்ல சூப்பராக ஃபைட் பண்ணார். அந்த அப்போ தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த குயிலாம் செய்கிறதெல்லாம். குங்ஃபு அது பேர் எனக்கு தெரியாது அப்போல்லாம். இப்போ எனக்கு தெரியாது. அது குங்ஃபுன்னு நாங்கள் நினச்சிருக்கோம். நான் பார்த்து சொன்னேன், இந்த பரவாயில்ல இந்த பையன் அதுக்குன்னு கற்றுக்கிட்டான்னு சொன்னாங்க. அது நல்ல விஷயம். அதுதான் நான் அர்ஜுன் அப்போ கூட அர்ஜுன்கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பா சக்தி பிரசாத் தான் எனக்கு ஐடியா இல்லை இதில்
நமக்கு ஒரு பெருமை இல்லையா? அவர் இவ்வளோ பெரிய நடிகர், அவர் கன்னடத்தில் பெரிய நடிகர் அவர். ஸோ அந்த ஒரு படம் அது முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு 51வது வருஷம் ஆகுது. ஏங்க உங்களுக்கு கொண்டாடலையா? நான் சொன்னேன், டைட்டில் போடுறதுலையே ஹீரோயின் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்கள வச்சு தான் பிஸ்னஸ். நம்மளை வச்சு நம்ம வந்து 10 படம் பண்ணுவோம் வருஷத்துக்கு, அவங்க 1 படம் 2 படம் தான் செய்வாங்க. ஸோ அதிலெல்லாம் இருக்கும்போது எப்பயுமே 50வது வருஷம் கூட அப்படித்தான். 50 வருஷமும் அவர் சூப்பர் ஸ்டார்ன்றதுலே நிற்கிறார். இல்லை, அவர் ஒரு ஆங்கிள் ஏது அவர் சூப்பர் ஸ்டார்? ஏன் அவர்களில் ஏது சூப்பர் ஸ்டார்? சூப்பர் ஸ்டார் பைரவிக்கு அப்புறம் தான். பைரவியில் பட்டம் கொடுத்தாங்க, நான் ஏற்றுக்கல. ஹி வாஸ் மெயின் மேன் இல்லைன்னு சொல்லி, பட் பைரவிலேருந்து மெயின்டைன் பண்ணுறாருன்னே வச்சுக்கேன். ஸோ 50 வருஷமாக மெயின்டைன் பண்ணல அவர்ப்பா. அவருவான இதெல்லாம் பற்றி கவலைப்படுறது இல்லை. எல்லா மனிதனுக்கும் உரிய பிரச்சனைகள் அவருக்கு இருக்கலாம். அதாவது என்னடா நம்மளை பற்றி சொல்லி அதெல்லாம் இருக்கலாம். எல்லாருமே மனிதர்கள் தானே. அவர் சொத்து பூரா பெங்களூரில் தான் வாங்கி வச்சுருக்காரு. அங்கே தாங்க நிறைய வாங்கி வச்சுருக்காரு. அவங்க ஊர் அது. அவர் ஊரில் வாங்காமல் வேறு எந்த ஊரில் வாங்குவார்? அதனால் நான் சும்மா ப்ளேம் பண்ணக்கூடாது யாரையுமே. அதை யூமஸ்ட்டு இங்கே கூட வீடு வச்சுருக்காரு. நம்ம தோட்டம் பக்கத்தில் தான் அவருடைய தோட்டமும், கேளம்பாக்கம் தோட்டம். அதில் தோட்டம் வச்சுருக்காரு, கல்யாண மண்டபம் வச்சுருக்காரு. இங்கே அவ்வளோதாங்க வச்சுருக்காரு. மற்றதெல்லாம் அங்கே தாங்க எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு என்ன ரஜினி சார் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா என்ன சூப்பர் ஸ்டார் நடிகனாக இருந்தாலும் மனிதாபிமானம் ஒரு சின்ன கோடு இருக்கும் அவர்கிட்ட. அது நிறைய ஹீரோஸ்க்கு அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்தது ரெண்டுமே இருக்குது. கேள்விப்பட்டது புரட்சித் தலைவரை பற்றி, பார்த்தது ரஜினிகாந்த். கொஞ்சம் மனிதாபிமானம் ஒரு 1 லைன் இருக்கும். அவர் ஆக்சுவலாக அவர் இப்போ கருத்துக்கள் சொல்லி மாற்றி ஏதோ ஒரு போட்டு குழப்பிட்டு இருக்காரு. அது அவரையும் குழப்பிக்குவார், பப்ளிக்கையும் குழப்பிடுவார். ஏன்னா இவர் பேசிட்டாருன்னா என்ன பேசினாருன்னு சிந்திச்சு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஆனால் இருந்தாலும் தெரியாமலும் எஸ் பிகம் சூப்பர் ஸ்டார் நம்ம ஒத்துக்கொண்டி தான். இல்லை, இப்போ அவரே வந்து 50 இயர்ஸுங்கிறத அவர் பெருசாக சொல்ல. அப்போ அவர் ரீசெண்டாக கூட பாலகிருஷ்ணாவுக்கு வாழ்த்துக்கள் 50 வருஷம் வந்து இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அந்த மாதிரி என்னென்னா அந்த மெச்சூரிட்டி ஆஃப் அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லும்போது இல்லை. இப்போ நீங்கள் ரஜினி சாரோ, இப்போ கமல் சார் அதுக்கு முன்னாடி வந்திருக்காரு, இவங்கெல்லாம் யாரும் இதை பற்றிலாம் பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. அதாவது நாங்கள் 50 வருஷம் இருந்துட்டோம் அப்படிங்கிறது சில பேர் சொல்லிக்க மாட்டாங்க. அது எதுக்கு போய் நம்ம சொல்கிறோம், நம்ம ஓல்டுன்னு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில் வந்து நான் அதை அப்படி தான் யோசித்தேன். நம்ம எல்லாம் தான் இங்கே உள்ள ரசிகர்கள்லாம் சொன்னாங்க 50 இயர்ஸ் கொண்டாடுற 50 இயர்ஸ் கொண்டாடுற. பட் அவர் எங்கேயுமே வந்து பெருசாக அதை பேசலை. அவர் வந்து ரொம்ப அவர் இதுலேருந்து கொஞ்சம் அலூஃபான ஆளுனார். அவர் நியாயமாக நம்ம சொல்கிறோம், சும்மா அவர் அங்கே போயிடுவார், இமயமலைக்கு போயிடுவார். வேறு எங்கே போனாலும் கூட்டம் வருது அவருக்கு, ஆளுங்க வந்துடுறாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, நாங்கள் சிவான்னு ஒரு படம் நடித்தோம் அந்தேரி ஸ்டுடியோவில். அப்போ விஜயகுமார் நான் வந்திருந்தார், நடிகர் விஜயகுமார். ஏதோ ஒரு படத்தை பற்றி ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ரஜினி சார்கிட்ட பேசுறதுக்காக வந்தார். அப்போ நாங்கள் அங்கேருந்து ஷூட்டிங் பேக்கப் இன்னும் ஆனோம்னா லேடிஸ், அந்த லேடி ஆர்டிஸ்டில் வைஷ்ணவி அவங்களாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் காரில் ஏறிட்டாங்க. ரஜினி சாரும் நானும் விஜயகுமார் 3 பேர் தான் டாக்ஸி எடுத்தோம். அங்கேருந்து அந்தேரி பாம்பேயில் டாக்ஸி எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டாரு. போகிறோம். யூ மஸ்ட் பிலீவ், அங்கே போயிட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி காரு, அது பிரேக் டவுன். டாக்ஸி அது பிரேக் டவுன். ஆட்டோவில் போயிட்டோம் 3 பேருமே, ஒரே ஆட்டோவில் போகிறோம். யூ மஸ்ட் பிலீவ், அமிதாப் பச்சன் வீட்டோட தான் நாங்கள் திரும்புவோம் ரைட்டில். எனக்கு தெரியாது அமிதாப் பச்சன், ஏன்னா க்ரௌடு வெளியே எப்பவுமே நிற்கும். போயிட்டு நாங்கள் ஜூஹு போகிறோம். இவர் ஆட்டோவை அந்த ஹோட்டலுக்குள்ளே விட மாட்டாங்க. ஆட்டோ டாக்ஸிஸ் ஆர் நாட் அலவுட் அந்த ஸ்டார் ஹோட்டலில். நாங்கள் ஆட்டோவில் போகும்போது இவரை பார்த்துட்டோன்னே அந்த செக்யூரிட்டியில் நீங்கள் போகலாம் சார் சொல்லிட்டான்.
அவர் அப்புறமா இறங்கி அவர் போயிட்டு அவரும் விஜயகுமார்னு இறங்கிட்டாங்க. நான் உடனே என் ரூமுக்கு போயிட்டேன். பக்கத்து ஹோட்டலே சான்ஸில் தான் எங்களுக்கு ரூம் போட்டிருந்தாங்க. பட் இதை நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரைடென்ட்டில் எடுக்கிறோம் ஷூட்டிங். அப்போ எஸ் பிகம் சூப்பர் ஸ்டார் எல்லாம் ஆகிட்டார். குரு சிஷ்யன் படம் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், சார் இது கவிதாலயத்துக்காக எடுக்கிற படம், இதில் செலவு பண்ண மாட்டாங்க. இதில் நீங்கள் குரு சிஷ்யன் அண்ணாமலை சொல்கிறீங்களா? இல்லை இது வந்து ஹோட்டலில் பார்த்தது அண்ணாமலை, சாரி அந்தேரி. இல்லை அந்தேரி சிவா. அது சிவா. ஓகே. இது அண்ணாமலை தான். ட்ரைடென்ட்டில் போனோம்னா அவர் என்ன ரவிங்கிட்டார். நான் அவருக்கு ஒரு சின்ன விஷயம் பேசணும் சார். என்ன சார் இது கவிதாலயம், சம்பளம் தர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு சம்பளம் பேசுனீங்க, அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கையில் தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்துடும் பணம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் நம்ம நடராஜர் சார் தான் இன்சார்ஜ். இப்போ கவிதாலயம் நடராஜர், பெருமன் நடராஜர், அவர் கொடுக்க மாட்டார் சார். அவர் ரொம்ப கராராக இருப்பார். இதிலெல்லாம் ஆரம்பத்திலே ஒரு தகராறாச்சு. ஏன்னா இவர் எனக்கு சம்பளம் பேசி, அருணாச்சலாவில் சம்பளம் பேசி என்னை அனுப்பிச்சிட்டார். நான் வந்துட்டேன். இவர் தான் எல்லாரோடையும் சம்பளம் பேசுகிறார். ஓகே. வீட்டுக்கு வந்த உடனே அட்வான்ஸ் ₹1 ₹2 அனுப்பிச்சாங்க. அப்போ திருப்பி அவர் ஃபோன் பண்ணேன், சார் ₹2 அனுப்பிச்சார் சார், பட் அவர் சொல்கிறார் உங்களுக்கு சம்பளம் ₹3. யார் சொன்னார்? நடராஜன் சார். சரி நீங்கள் போங்க வச்சுட்டோம். பார்த்தா ₹5 லட்சம் அட்வான்ஸ் வருது. இன்னொரு ₹3 வருது அட்வான்ஸ். என்னடான்னு பார்த்தா இவர் ஃபோன் பண்ணியிருப்பார், யார்? ரஜினி சார். அந்த மாதிரிலாம் எங்களை நல்லா பார்த்துக்குவார். அவர்கிட்ட இருக்கிறோம்னா நம்ம சேஃபாக இருக்கிறோம்னு அர்த்தம். அவர் ஹீரோவாக இருந்தால் நம்ம செஞ்சதில். அந்த அண்ணாமலையில் என்ன செஞ்சார், இப்படி கூப்பிட்டேன் ட்ரைடென்ட்டில். என்ன ரவி கேட்டார், சார் எங்களை கூப்பிட்டு வர மாட்டாங்க பாம்பேக்கு. எங்களெல்லாம் நாங்களாம் அந்த சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் இவங்களை யாரையுமே கூப்பிட மாட்டார். யார்? நடராஜன் சார். அவர் கே பாலச்சந்திரன் இதை பார்க்கவும் மாட்டார். என்ன சார்? இல்லை சார், இதை பாம்பேயில் வேறு ஷூட்டிங் எடுக்கலாம், ஏன்னா அது ஹோட்டல் கதை தானே, அந்த ஹோட்டல் பெருசாக வராங்கல்ல, அதை வச்சு கதை தான் சார். அப்படியா? நான் செய்கிறேன் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டார். சொல்லலை. திடீர்னு பார்த்தா எனக்கு என் அசிஸ்டண்ட்டுக்கு டிக்கெட் வருது, நீங்கள் பாம்பே போகிறோம், இது மீதி ஷூட்டிங்க்கு போயிட்டோம். பாம்பேக்கு போயிட்டோம். எனக்கு ஒரு ரூம் போட்டுருந்தாங்க சான்ஸில். நான் டவுட் பட்டேன், உள்ளே நுழையும் போதே டவுட் பட்டேன். ஏன்னா ஸ்வீட், அது லார்ஜ் ரூம், இது நமக்கு போட மாட்டாங்கல்ல. ஏன்னா கம்பெனி கவிதாலயம் போட மாட்டாங்க சார். என்னடா இது இப்படி போட்டிருக்காங்களேன்னு சொல்லி அன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா நடராஜன், ஏன்னா அவருடைய டியூட்டி அவர் கரெக்ட். அவர் மேனேஜர் மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பேர். அவர் என்ன செஞ்சார்னா, என்ன ரவி உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரூமை கொடுத்து விட்டாங்க. அவருக்கு அந்த சூட்டுக்கு பெரிய பணம் போகுது. மீதிக்கெல்லாம் ₹5000 வச்சுங்க, இது ₹20,000 இருக்கும். தெரியாமல் கொடுத்தது தான். ரகுவரனுக்கு கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கலையே, எனக்கு மட்டும் கொடுத்தாங்க. இது சிவா படத்துக்கு ஷூட்டிங் போகும்போது இந்த பிரச்சனை ஆச்சு. சிவா படத்தில் அப்போ கொஞ்சம் சிவா பேலன்ஸ் இருக்குது, அதையும் முடிக்கிறோம். உடனே ரஜினி சார் சொன்னார், சார் என்னை இப்படி சொல்கிறார் சார் இவர். நான் அவர்கிட்ட தான் போய் சொன்னேன். அதில் நீங்கள் ஒன்றும் ஒர்ரி பண்ணாதீங்க, சும்மா இருங்க சார். அவர் அந்த சிவா ஷூட்டிங் ஓவர், இப்போ அண்ணாமலை தானே வந்திருக்கோம், அதை மட்டும் எடுங்க சார் சொல்லிட்டார். அதை மட்டும் எடுக்கிறதுனா எப்படி எடுக்குது, எப்படி நீங்கள் எப்படி ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க சொல்லிட்டு ரிசப்ஷன்லேயே சண்டை. ரஜினி சார் பேசுகிறாருன்னு அவர் குவைட்டாக இருப்பார், அவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போய் சொல்லக்கூடிய ஒரு ஹீரோ நமக்கு. அந்த ஆர்டிஸ்ட் ப்ளஸ் அந்த ஒரு சீனியர் சாப்பாடு நல்லா இருக்கான்ற வரைக்கும் கேட்பார் சார். அவர் கேட்பார், சாப்பாடு நல்லா இருக்கா, நல்ல சாப்பாடு வருதான்றது டெஸ்ட் பண்ணுவார். இதெல்லாம் அவர் செய்வார் சார்.